प्यार प्रेमा कादल டைரக்டர்ன்றனால प्यार प्रेमा கல்யாணம் டைட்டில் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். You wanted to add on something? I will speak a lot. So sweet. Short. Super. Yogi Babu sir, I have only one scene. எடிட்ல தூக்கிட்டேன். சூப்பர். தூக்கி. இருக்கு. பாத்தீங்க நீங்க பார்த்தது ரஃப் வெர்ஷன். அப்போ அந்த சீன் இல்லையா? ஆமா. அப்போ சொல்லட்டுமா? அந்த சீன்ல என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா not just as an actor, in person வந்து sorry. பாத்தீங்களா? உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோல்டா, பட்டு சாரியா, லவ்வா, அஃபெக்ஷனா, ஃபேமிலியா? ஒரு ஆன்சர் இருக்கு, குட்டியா சொல்றேன், ட்ரை பண்றேன். ஒரு கல்யாணத்துக்கு முக்கியமான விஷயம் 10 lakh கேஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல 10 lakh worth கோல்டு ப்ரிஃபர்? 10 lakh கேஷ். நான் 10 lakhs எதுக்கு சொன்ன தெரியுமா? உங்களோட சிம்பிள் வெட்டிங்கோட பட்ஜெட் எவ்வளோ? அந்த எனக்கு தெரியாது. ஷார்ட்டா டக்குனு வந்துச்சு. சரி ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு we have Ellen and Sanvi. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது கேட்கணும். அவர் வந்து ஒருத்தர் கேட்டா போதும். of course I mean இந்த படத்துக்காக அப்படின்னு கேட்டா it is like ஒரு husband and wife அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தர் கிட்ட கேட்டா கண்டிப்பா yes and but yeah actually when it comes to you அப்படின்னா this प्यार प्रेमा कादल அப்படின்னா நிறைய டாக்ஸ் when இது படம் வரும்போது it is like what if it is the sequel of प्यार प्रेमा कादल or எதனா ப்ரீக்வலா இல்ல வேற எதனா இன்னொரு வெர்ஷனா என்னென்னமோலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. Why this title in specific? 2 lines only. 2 lines சொல்ற மாதிரி. எதுக்கு அப்படி அப்ப I'll also tell 2 lines. அப்ப நீங்க அப்ப நிறைய கேப்பீங்க அப்படி ஓகேவா? இல்ல நிறைய கேட்பாங்க இல்ல அப்போ क्वेश्चंस. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா நிறைய क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணலாம். yes பண்ணலாம். प्यार प्रेमा कादल டைரக்டர்ன்றனால प्यार प्रेमा கல்யாணம் டைட்டில் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். nothing else. you wanted to add on something? I will speak a lot. But like this idea of like I mean like ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை போறது அப்படின்றலாம் வந்து இட் இஸ் ஒரு டேபு டாபிக் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இன் ஜென்ரல் உங்ககிட்ட நான் அதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஹவு டு யூ see this? உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டே லைன்ல சொல்றேன். எனக்கு அந்த ஆப்வியஸா அந்த பொண்ணுக்கு மேல இருக்கிற லவ்வுக்காக நான் ஓகே சொல்ல சான்சஸ் இருக்கு. ஆமா ஓகே. நீங்க இதை எப்படி பார்ப்பீங்க? லைக் அவங்க எப்படி அடாப்ட் ஆவாங்க அப்படின்னா இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஜென்ரலி ஒரு மருமக வந்து அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் அந்த வீட்டுக்கான ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இஃப் யூஆர் டேக்கன் த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது யூல் ஹாவ் செட் ஆஃப் ரூல்ஸா இல்லை அந்த பர்சன் ஓகே என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அவங்க கம்ஃபர்ட்டுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ரூல்ஸே இருக்கக்கூடாது. லெட் இட் பி ஒரு பொண்ணுங்களுக்கு ஆம்பளுக்கு அந்த செட் ஆஃப் ரூலே இருக்கக்கூடாது. அது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். செகண்ட் திங் வந்து இந்த படத்தில் இவர் ஹி கம்ஸ் ஹோம் இல்லை இப்போது கல்யாணம் அதுக்கப்புறம் ஐ திங்க் சரி ஓகே சார் ஷார்ட்டாக சொல்லணும் இல்லை சாரி என்ன சொல்லி நான் சொல்லிட்டு பண்ணேன் நீங்கள் 2 மணிக்கு சரி சாரி ஆமாம். ஸோ இந்த டேபு சொன்னீங்கல்ல நீங்கள் சாரியா டேபு சொன்னீங்கல்ல பட் ஐ ஃபீல் இதுவும் நம்ம நார்மலைஸ் பண்ணலை. பிகாஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்து இது கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷன் அப்படி சொல்லிட்டு நிறைய வார்த்தை இருக்கு. ஆக்சுவலாக நான் படிக்கும்போது தெரியுமா ஸோ என்ன இது தெரியுமா பேட்ரி இல்ல பேட்ரி லொக்காலிட்டி அப்படின்னா அதான் பேட்ரி லொக்காலிட்டி இஸ் என்னன்னா நம்ம இந்த பேட்ரியல் எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு தான் பையன் வீட்டுக்கு போறது அது பேட்ரி லொக்காலிட்டி. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா மேட்ரி லொக்காலிட்டினா ரிவர்ஸ். இப்போ பியார் பிரேமா கல்யாணம் மாதிரி அது மேட்ரி லொக்காலிட்டி. அப்படி வேற இருக்கு பை லொக்காலிட்டி என்னன்னா தனியா போய் இருக்கிறதா? அதுவும் இருக்கு. அதுக்கு பேர் என்னது? அது நான் லொக்காலிட்டி சம்திங். ஓகேவா? ஐயோ இதுக்கெல்லாம் வார்த்தை இருக்குனே தெரியாம இருக்கேன். நான் அதான் ஷாக் ஆயிட்டேன். பட் ரொம்ப படம் எடுக்கும்போது சொல்லுங்க படத்துல வச்சிருக்கலாம்ல. அதான் நல்ல சொல்யூஷன்ல. பட் பை லொக்காலிட்டி வேற வார்த்தை இருக்கு. ஐ திங்க் பரவாயில்ல. பட் அது வந்து
கல்யாணத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அப்போ போகணும். என்ன பண்ணல, இங்கே போகலாமா இங்கே போகலாமா, இல்லைன்னா தனியாக நம்ம இருக்கலாமா, செப்பரேட்டாக நம்ம இருக்கலாமா, அது வேற ஒரு இது. ஸோ எல்லாத்துக்கும் முடிவு என்ன முடிவு எடுக்கணுன்றது அந்த இண்டிவிஜுவல் கப்பலோட சாய்ஸ். நாங்கள் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்கஷன் பிஃபோர் மேரேஜ் வந்துட்டா பெட்டர். இது ஒரு டிஸ்கஷனாவே கொண்டு போகாம டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கிறது. ஆமா, கல்யாணம் ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் எதுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ட்ரெடிஷன் அப்படி இருந்துச்சு. அண்ட் நோபடி இஸ் ஆன்டி ட்ரெடிஷன். அதில் பிரச்சனை இல்லை. இப்போ என் அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா எனக்கு பிடிக்கும், நான் ஹாப்பியாக வந்துட்டேன் உங்கள் அப்பா கூட. ஸோ அது ஒரு சாய்ஸ் இல்லை, புரியுது. அதே மாதிரி ரிவர்ஸாக இருக்கணும். அப்போ ஒரு சாய்ஸ் இருக்கணும் இல்லை, பிகாஸ் இது 2 பேர் நடுவில் ஒரு மேரேஜ் இல்லை, நாட் ஜஸ்ட் 1 person கெட்டிங். சம்வேர் வந்து ஒரு திங்கிங் இருக்கு, ஓகே பொண்ணுங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு. பொண்ணு வந்துருவாங்க. அண்ட் ஐ டோன்ட் பிளேம் ஆல்சோ, பிகாஸ் அப்படிதான் நம்ம கண்டிஷன் ஆயிருக்கோம், நார்மலைஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அப்படி இருக்கு. பட் இப்போ பாருங்க, இதுலயும் பிரச்சனை இல்லை, ஜாலியா போகலாம். அண்ட் இளனுக்கு பவி ரொம்ப பிடிக்கும் படத்துல. ஸோ ஆப்வியஸா அவர் காதலுக்காக, பியார் பிரேமாக்காக வந்திருக்காங்க. So sweet. ஷார்ட் சூப்பர். என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா, ஷார்ட்டா பேசுறீங்களா, அது எப்போ வரும்? அடுத்த கேள்விக்கு வரும் நினைக்கிறேன். லாங்கா பேசணுமா? வேண்டாம் அப்படின்னு ஷார்ட்டே இப்படி இருக்கு. பட் ஆனால் இன் ஜென்ரலே வந்து இந்த வெட்டிங் நடத்துறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு இருக்கும்போது, இது வந்து வெட்டிங் கலந்த ஒரு சினிமா அப்படின்னு இருக்கும்போது ஃபன்னான ஆஸ்பெக்ட்ஸ் நடந்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபன் அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் இட் இஸ் லைக் ஹியூஜ் காஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் டெய்லரில் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ தூரம் ஃபன் அப்படின்னு இருக்கும்போது ஆக்சுவலா ஸோ கிரேசி லவ் ஒரு பாட்டு இருக்குல்ல, ஜஸ்ட் ரீசெண்டாக அது ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கிரேசி லவ்ல நிறைய மாண்டாஜஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேரும். we have been, so nobody knew. இது எப்படி தெரியுமா, யாருக்கு தெரியாது வெளியில பாக்குறதுக்கு. I mean even industry people கூட நான் நடிக்கிறேன்றது தெரியாது. ஓகே. ஆக்சுவலி அப்போ ரூமர்ஸ் கூட வந்துச்சு, நீங்க 2 பேரும் இளன் சான்வி அப்படின்னு. நான் வந்து என்ன போஸ்டர் யாருக்கு தெரியாது இல்ல. நாங்க வந்து போன்லயே ஷூட் பண்ணோம், போய் லைவா இருக்கணும்ன்றதுக்காக போன்லயே கப்பல் மாதிரி சுத்தி ஆஸ்மோல அப்படியே. நான் இந்த படத்துல இன்ஃப்ளூயன்சர், சோ அதனால நான் தான் செல்ஃபி வீடியோ ஷூட்டிங் எல்லாமே பண்ணிட்டேன். பிலால் இந்த வெரியல் கஃபேஸ், பிவிஆர் போய் போலிங் எல்லாமே சென்னையில எங்கெல்லாம் ஹேங் அவுட்ஸ் ஸ்பாட் இருக்கோ எல்லா இடமும் போயிட்டு வந்தோம். அது சும்மா அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படி. ஆக்சுவலி அந்த மூலமா அந்த இதுல நான் சென்னையில பார்த்துட்டேன். பட் ஆனால் இன் ஜென்ரலே இந்த வெட்டிங் அப்படின்னு இருக்கும்போது ஒன் திங் எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆர் அது தெரியல, அது மோஸ்ட் ஆஃப் த அரேஞ்ச் மேரேஜ் கப்புள்ஸ்க்கு மேபி இருக்கலாம், ஆர் லவ்வுக்கு தெரியல எனக்கு எப்படின்ற இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த ஐடியாலஜி ஆஃப் அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அதையுமே நீங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ இது எப்படி டீப்பா சொல்லணுமா? இல்லை ஏன் ரீசெண்டாக என் மை கசன் பிரதர் காட் மேரேஜ், கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவரோட இது அரேஞ்ச் தான். ஸோ எனக்கு வந்து தெரியாது. இப்போ என் அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜ், ஸோ ப்ரீ வெட்டிங் எல்லாமே பண்ணும்போது கேஷுவலாக இருப்பாங்க, பிகாஸ் தேர் ஹேபிச்சுவேட்டட் இல்லை. ஸோ அது ஜஸ்ட் ஜாலியாக இருக்கும், ஒரு புது ஃபீலிங் மாதிரி, ஒரு ஜஸ்ட் another ஹேங் அவுட் மாதிரி. எக்ஸாக்ட்லி அப்படி இருக்கும் இல்லை. ஸோ நான் அதான் கேட்டிருக்கேன், அண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரு வியர்டாக இருக்குமா, ஒரு மாதிரி இருக்குமா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த ஒரு ரேப்போ இல்லை. ஸோ அவர் வந்து இல்லை, இந்த நியூனஸ்ல ஒரு த்ரில் இருக்கு அப்படி சொல்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ், யூனோ அரேஞ்ச் மேரேஜஸ் பத்தி. எங்க அப்பா போட்டோகிராஃபர்ன்றனால ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் ரொம்ப முக்கியம் நான் நம்புறேன் நான். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ மெமரபிளாக இருக்கும்ல. பட் ஆனால் பிரிண்ட் போட மாட்டேங்கிறாங்க இப்போலாம். அதுதான் இப்போ எதுவுமே லைக் எவ்ரிதிங் ஆன் டிஜிட்டல் மெமரிஸ் எனக்குமே பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் சம்பேர் அது காணாம போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணும் சம்டைம்ஸ். பட் யா மேபி யா. And of course, speaking of the film, definitely we have to talk about the cast, because அந்த காஸ்ட் தான் the main characters தாண்டி ஒரு ஃபுல்லாக லைவ்லி ஆக்குறது அந்த காஸ்ட் தான். எஸ்பெஷலி அவ்வளோ அழகான ஒரு காஸ்ட் அண்ட் மியூசிக் இவங்கெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு அழகான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி எஸ் யாரா சொல்லுங்க.
நான் ஒருத்தர் சொல்ல நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் யார் சொல்ல போறீங்க? நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ரவுண்ட் அப். நீங்க சொல்லுங்க. இல்லை, நிறைய பேர் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். யோகி பாபு சார் வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக இந்த படம், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் பண்ணுறதுக்கான நீடு ஆக்சுவலாக இல்லை. பட் எல்லாருமே எனக்காக பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கெஸ்டராக நான் பார்க்குறேன். ஸோ என் மேலே இருக்க லவ்வுக்காக சரி உனக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ அதுக்கு பெரிய தேங்க் எல்லாருக்குமே சொல்கிறேன் நான். யோகி பாபு சார், ராதிகா மேம், குமரவேல் சார், MS பாஸ்கர் சார், கீதா மேம், செந்தில் சார் அண்ட் மாறன் சார். ஸோ எல்லாருமே எனக்காக மட்டுமே பண்ணாங்க முழுக்க முழுக்க. ஸோ அது பெரிய தேங்க்ஃபுல் நான். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தட்டையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யோகி பாபு சார் வந்தாருன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். ஷேடோ டேரக்டர் ஹரிஷ், அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் தீப்ஸ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தீப்ஸு, நான், யோகி பாபு சார், நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ நாங்கள் அவர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு அட்டியா மாறிடுவீங்க. எஸ் எஸ் ஆமாம். அவர் எவ்வளோ பிஸி அவர். நாங்கள் வந்து அப்படியே அவரே நாங்கள் ஏமாத்துறோம்னு நினச்சி போனாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த சார் அவருக்கு எல்லாமே தெரியும் தெரியும். பட் இருந்தாலும் எங்களுக்காக வெயிட் பண்ணி ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு அவர். அண்ட் குமரவேல் சாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னான ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா படங்களில் ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப மெச்சூர்டான ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு லோக்கலாக கலாய்ப்பார் பயங்கரமாக அவர். அண்ட் கீதா மேம் வந்து மறக்கவே முடியாது இந்த படத்தில். அவ்வளோ இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அப்போ கூட இந்த படத்தை விடாமல் அவங்க பண்ணாங்க. அது வந்து மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் நான். ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான சீன்ஸ்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து சுச்சுவேஷனுக்கு அதை பண்ண முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனாக வந்துச்சு. அதை மாரியே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து லைஃப் லாங் நான் வந்து அதை மறக்கவே மாட்டேன். ராதிகா மேம் மீதி அவங்க சொல்லுங்க. ஸோ யா ராதிகா மேம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன் பர்சன் நான் ரொம்ப எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன் பர்சன் வந்து ஹவு ஷி அவங்க ரொம்ப குவிக்கு. எப்படின்னா ஒரு ஷார்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அந்த மாதிரி இஸ் வெரி குவிக். ஐ திங்க் இட்ஸ் ஹர் பர்சனாலிட்டி. நான் அதான் ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எனக்கு நான் ரொம்ப ரெசனேட் ஆகிடும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், சார் மேம் ஐ எம் ஜஸ்ட் லைக் யூ மேம், ஆர் யூ பார்ன் ஆன் 3rd ஐ ஆஸ்ட். So she's born on 21st August 21st. அவங்க பர்த்டே எனக்கு தான் ரிலீஸ் ஆகுது. Yes. So she's very quick and her presence of obviously she's very experienced இல்ல. பட் இப்படி ஒரு சீன் இருக்கு where we are doing அது சரி அதை விட்டுருங்க. சொல்ல முடியாது, அது தெரியாது. நான் எல்லா இன்டர்வியூல அப்படியே சொல்லிட்டேன். உளறிட்டு இருக்கீங்களா? இவரே பக்கத்துல வச்சிட்டு எப்படி? அதான் அவர் ஸ்டாப் பண்ண மாட்டாரு. இன்டர்வியூல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டி போறேன். ஏன்னா ரொம்ப ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நான் இது மாதிரி வளரும் போது எனக்கு பட் ஓகே. அவர் ஆக்சுவலா இன் பர்சன் எப்படி இருப்பாங்க எல்லாரும், ஆல் தி ஆக்டர்ஸ் அப்படி சொன்னாங்கல்ல. நான் வந்து ஐ டெல் யூ ஹவ் இன்சைட் தி மூவி ஒரு படத்துல உள்ள எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல இது ராம்காம்ல உங்களுக்கு தெரியும், இது ராம்காம்னா 2 பேருக்கு நடுவில், ஹீரோ ஹீரோயின் நடுவில் ஒரு லவ் ஸ்டோரி, கல்யாணம் and all. பட் இது மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான். செகண்ட் ஹாஃப்ல வந்தப்ப இட் இஸ் லைக் 2 families. எக்ஸாக்ட்லி. இப்போ ஃபேமிலி என்டர். ஸோ ஆப்வியஸ்லி இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலிஸ் கண்டிப்பா என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ரிலேட்டபிளா ப்ளஸ் மோர் தென் ரிலேட்டபிள், ரொம்ப எப்படி என்டர்டெயின் பண்ணுவாங்க எல்லாரும். MS பாஸ்கர் சார் அவரோட கேரக்டர்ல, ராதிகா மேம் அண்ட் இளன் சீன்ஸ் அவங்க கேரக்டர்ஸ்ல, அண்ட் அன்னி பிரியாக்கா அவங்க ரொம்ப அவங்களோட ஷி ஹேஸ் கம்பேரிட்டிவ்லி லெசர் ஸ்பேஸ், பட் அதுவே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அது பிரியாக்கா. அண்ட் செந்தில் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எப்படின்னா சேம் 1 punch அவ்வளோதான். அப்பப்போ வராங்க, அது பஞ்ச் அப்படியே கொடுத்துட்டு அது செந்தில் சார். அண்ட் குமாரவேல் சார், ஹீ இஸ் அ வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். எப்படின்னா இட் ஃபீல்ஸ் லைக் ஹீஸ் ஜஸ்ட் சிங்கிங் ஒரு மெலடி. எப்படின்னா ஒரு இந்த ஃபீல் வரும்ல, எஸ்பெஷலாக ஒரு அம்மா பேசும்போது, சம்மன் ஹூஸ் அ சாஃப்ட் ஒரு அம்மா சொல்லுவாங்கல்ல, இது கரெக்டு இது கிடையாது அப்படி, அந்த மாதிரி ஒரு நேச்சுரலிட்டி குமாரவேல் சார்.
அண்ட் யோகி பாபு சார் ஐ ஹேவ் only one scene, அச்சோ பட் அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எடிட்ல தூக்கிட்டேமே சூப்பர். இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க அவங்க. ஒரே சீன் இருக்கு, அதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்லக்கி. அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கு நல்லா இருக்கு. அதையும் இருக்கா இல்லையான்ட்டு நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். இருக்கு இருக்கு இருக்கு. எப்ப பாத்தீங்க நீங்க பார்த்தது ரஃப் வெர்ஷன், ஃபைனல் வெர்ஷன் இன்னும் பார்க்கல. ஏமாத்திட்டாங்க. ஐயோ பாவமா இருக்கு. அப்போ அந்த சீன் இல்லையா? ஆமா. அப்ப சொல்லட்டுமா அந்த சீன்ல என்ன ஆகும் தெரியுமா? ஒளரிட போற அவரு ஐயோ வேணாம் இல்லைங்க வேணாம் என்னடா ஃபைனல் அவுட்ல இருந்துச்சுனா. பட் யா ஹாப்பி டு see actually. தீப் சொல்லுவதா? வர தீப்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மறந்துட்டாங்க. சாரி. பாத்தீங்களா? இட்ஸ் a sign. தீப் தான் கால் பண்றாரு. So Deep's obviously he has acted in all his filmsல. So அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மச்சா மச்சா அப்படியே கூப்பிடுவாங்க. அண்ட் அவரோட ஒரு காமிக் டைமிங் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் அப்படியே போட்டுட்டு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிடல் சீன்ல உங்க ரெண்டு பேரோட அது பிடிக்கும் எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்பிடல்ல ஒரு அதோ அரே எத்தனை சீன்ஸ் இருக்கு. போதும் அப்படி இருக்கு ஆக்டிங். ப்ராமிஸ் நான் ரொம்ப ஆனஸ்ட் பர்சன். நான் இன்ஸ்டாகிராம்ல பயோ நான் சேஞ்ச் பண்றேன் ஆனஸ்ட் பர்சன். நான் சொல்றேன் நிறைய சீன்ஸ் இருக்கு. நல்ல சீன் இருக்கா படத்துல சொல்றேன். நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே நிறைய சீன்ஸ் இருக்குனா இருக்கும். சீன் இருக்கும். பட் எப்படி படம் அவர் நீங்க பேச பேச ஒரு மாதிரி மரண பயத்துல இருக்காங்க. ஐயோ எத்தனை சீன் அவருக்கு சொல்ல போறாங்க அப்படினு. இல்ல நிறைய இந்த மாதிரி என்டர்டெய்னிங் சீன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் எவ்ரி கேரக்டர் ஹேஸ் those kind of scenes. கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து நான் சரி ஓகே அப்படியே ட்ரெய்லர் பார்க்கலாம்னு இருக்கும்போது அந்த அம்மா டு அத்தை டிரான்சிஷன்ல பயங்கர குபீர்னு சிரிச்சிட்டேன். பட் ஆனா அதுதான் அந்த ஐ திங்க் தட் இஸ் வேர் அந்த மாப்பிள்ளை கேரக்டர் வந்து ஒரு என்னது பெரிய அட்டாக் ஃப்ரம் த ஃபேமிலி பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுதான் அந்த இனிஷியல் அட்டாக் தெரிஞ்சிருச்சா செம்ம சிரிப்பு எனக்கு. ஆரம்பிக்கலாமா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுதான் ஐ திங்க் இந்த சினிமாவில் வந்து நிறைய இந்த ஆல் கமர்ஷியலாக பார்த்துட்டு ஐ திங்க் திஸ் ஃபீல்ஸ் ஸோ ஃப்ரெஷ் ஃபார் அஸ். அண்ட் கண்டிப்பாக இதை வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேசணும். ஒரு குட்டி கேம் செக்மெண்ட் மாதிரி போயிடலாம். சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு வெட்டிங் தான். இது எல்லாமே ஆல் ரிலேட்டட் டு வெட்டிங் அப்படின்னால நீங்கள் அஸ் நாட் அந்த கேரக்டராக இல்லாமல் நீங்கள் அஸ் சான்வி என்னன்னா நீங்கள் சொல்லணும். ஓகே இப்போ கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோல்டா, பட்டு சாரியா, லவ்வா, அஃபெக்ஷனா, ஃபேமிலியா? நான் சொல்லட்டுமா? ஒரு ஆன்சர் இருக்கு, குட்டியா சொல்றேன், ட்ரை பண்றேன். ஒரு கல்யாணத்துக்கு முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்டிங்க. வாவ் சூப்பர். பிகாஸ் லவ், பட்டு சாரி எல்லாமே அது போயிடும். அது கண்டிப்பா போயிடும். ரெஸ்பெக்ட் வந்து லவ் விட ஜாஸ்தி. ஆமா ஜாஸ்தி தான். ஐ திங்க் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ என்னாச்சுன்னா நான் அந்த பேர் நான் எடுக்க மாட்டேன். பட் ஒரு அக்கா தெரியும் எனக்கு. அந்த அக்கா வந்து அந்த அக்காவா? ஓகே ஓகே. யாருன்னு தெரியல. அவர் ஸ்கோர் பண்ணதான் ட்ரை பண்றாரு. ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணுமா? கேமரா ஏமேல இருக்கு. பேர் சொல்ல மாட்டேங்கன்னு அர்த்தம்ப்பா. சரி ஒரு அக்கா இருக்காங்க. அப்ப கூட சரி ஒரு அக்கா. அந்த அக்கா வந்து நான் சும்மா போயிருக்கேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமா இருந்தாங்க. நான் வந்து என்ன ஆச்சு அக்கா? இல்ல நான் சண்டை என் ஹஸ்பண்ட் கூட சண்டை வந்துருச்சு, அதனாலதான் இப்படி கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு அப்படி சொன்னாங்க. நான் வந்து ஓகே என்னாச்சக்கா பரவாயில்லையா சொல்ல முடியுமா? ஸோ அவங்க வந்து இல்லைம்மா நான் இன்னைக்கு இந்த நல்லா சமைச்சிட்டேன், ஒரு நல்லா பிரியாணி சமைச்சிட்டு நான் கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு. ஒரு நல்ல விஷயமே சொல்லலை, ஒரு டியூட்டி மாதிரி பார்க்குறாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக என் ஃபேமிலியில் வந்து எல்லாம் ஆப்போசிட். ஏன்னா எனக்கு தெரியும் என் அப்பா எப்படி இருப்பாங்க, என் அண்ணா எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா பண்ணும்போது. ஸோ இது எனக்கு தெரியாது. ஸோ அக்கா வந்து ஒரு கல்யாணத்தில் இது மட்டும் ரொம்ப முக்கியமா, கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படி சொன்னால் போதும். இது மட்டும் இது பண்ணாமல் அவர் ரொம்ப கோவத்தில் அப்படியே கிளம்பிட்டாங்க. இது பண்ணணும் இல்லை அப்படி சொன்னாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அக்கா நான் அப்படி கேட்டேன். இல்லைம்மா திஸ் ஒரு 10 வருஷத்துல இருந்து இப்படியே. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ. ஸோ நான் என்ன சொன்ன வந்தேன்னா மோர் தென் லவ், மோர் தென்
இந்த ஃபேன்சியா ஒரு ஜுவல்லரி பட்டு சாரி எல்லாம் அது எல்லாமே ஐ திங்க் ரொம்ப டெம்பரரி. அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கல்யாணத்துல. சூப்பர். ஷார்ட்டா? எஸ் ஷார்ட் கன்ஃபார்மா ஷார்ட் கிடையாது. பட் ஆனா மீனிங்ஃபுல். மீனிங்ஃபுல் இல்ல. டக்குனு ஷார்ட்னா வந்துருச்சு. சொல்லாதீங்க நீங்க. சரி சரி. வெட்டிங் பட்ஜெட்ல மோஸ்ட் டேஞ்சரஸான சென்டென்ஸ் இது 10,000 தான். அக்ரி ஆர் டிஸ்அக்ரி? இல்ல டிஸ்அக்ரியா? ஆமா, இது 10,000 தான் அப்படின்னு சொன்னா ஓகே அப்படியா? இப்போ அது ஆக்சுவலி 10,000 ஃபீல்ஸ் பெட்டர். கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துருந்தேன். 10,000 இருந்தானே அதுக்கு மேல இருந்தா நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். பாருங்க அந்த சூட்டே 10,000. ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். அங்க போயிட்டு நம்ம காசை பத்தி யோசிக்க கூடாது. பட் அதான் டிபெண்ட்ஸ் ஆன் தி பட்ஜெட் அண்ட் ஆல். பட்ஜெட். சரி, ஸ்பீக்கிங் அபௌட் பட்ஜெட் அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஒரு கப்பிள் டெஃபினட்டா முடிவு பண்ணுவாங்க எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு வெட்டிங் தான் வேணும் அப்படின்னா உங்களோட சிம்பிள் வெட்டிங்கோட பட்ஜெட் எவ்வளவு? அந்த எனக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. பட் இப்போ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது நம்ம ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டில இருக்கு, இதுக்கு மேல வேண்டாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போடணும். பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இவருக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், நான் வந்து அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஐயோ நான் இப்படி சொன்னா அவர் ஹர்ட் ஆயிடுவாங்க, ஓகே சொல்லிடுவேன். அந்த உள்ள வேற ஃபீலிங் இருக்கும், பட் அதை சொல்ல மாட்டேன். இல்ல சேம் ஆப்போசிட் கூட பஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துரும். இப்போ நீங்க அந்த 10,000 எக்ஸாம்பிளே, இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ வந்து என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்பாங்க. எனக்கு என்னோட சம்பளமே இவ்வளவுதான், அது மீறி அவங்க கேட்க கூடாதுல்ல, கேட்க மாட்டாங்கல்ல. கேட்பாங்க. அது அப்படி நடக்கும், நடக்கும். இல்ல அது தப்பு இல்லைன்னு. அது தப்புதான், அது கண்டிப்பா தப்புதான். பட் அப்படி கேட்பாங்க இளவரசன், ஏன்னா டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, என்ன இது வேணும் அது வேணும், ஐயோ அவ்வளோ காசு இல்லப்பா எப்படி வாங்க முடியும். ஸோ அதுதான். பட் ஆனால் ஈக்குவல் ஸ்பெண்டிங் தான் ஃப்ரம் தி க்ரூம்ஸ் சைடு அண்ட் தி பிரைட் சைடு. இப்போ ஜென்ரலாக அந்த பொண்ணு வீட்டு சைடு தான் கல்யாணம் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலதெல்லாம், பையன் வீட்டு சைடுலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஈக்குவலாக தான் இருக்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு என்ன பர்சனாக கேட்டிங்கன்னா அது ஒரு செலிப்ரேஷன். நம்ம ஒரு டின்னருக்கு போகிறோம்னாவே ஷேர் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி தான் இதுவும் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அது இப்போ இது வந்து கல்யாண பேசிஸ்ல தான். இப்போ 10 lakh கேஷ் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஒரு ஃபேமிலி, லைக் இஸ் பிரைட் சைட்லேருந்தோ க்ரூம் சைட்லேருந்தோ. 10 lakh கேஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை 10 lakh worth கோல்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? 10 lakh கேஷ். ஆக்சுவலாக ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு தான், பட் கேஷ் வந்து எதுக்குன்னா அந்த செலவுகள்லாம் பார்த்துக்கலாம். இல்லை மொய் சொல்கிறீங்களா? மொய்ன்னு வச்சுக்கோங்களேன். மொய் தான் அந்த கிஃப்ட் கவர்ஸ் கொடுப்பாங்கல்ல, என்வலப் மொய். அதுதான் மொய் கவர். இப்படி பண்ணுவாங்க தெரியுமா, தமிழ்ல சொல்லுவாங்க, எனக்கு புரியாது. நான் அது வந்து அது திரும்ப தமிழ்ல சொல்லுவாங்க, ஆக்ஷனோட சேர்த்து. நான் வந்து அதுதான் ரெண்டுமே நல்ல ஆஃபர் தானே. கோல்டு பெட்டர்ல, அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வச்சுக்கலாம். ரைட். லாஸ்டா ஒரு क्वेश्चन. சப்போஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சு 10 lakhs எதுக்கு சொன்ன தெரியுமா? 10 lakhs ஏன் வரல? 10 lakhs தான் சொன்னா. 10 lakhs சொன்னாங்களா? நீங்க 10 lakhs we can go around இல்ல. கோல்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 1 வீக் வெயிட் பண்ணனும். 10 lakhs வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்ப போலாம்ல? சரி, ஓகே. கோயிங் அரவுண்டுக்காகவே அடுத்த கேள்வி நான் அதுக்காக தான் வச்சிருக்கேன். இப்போ ஹனிமூனுக்கு 2 lakhs ஸ்பெண்ட் பண்றது பெட்டரா இல்ல வெட்டிங் ஜுவல்லரிக்கு 2 lakhs ஸ்பெண்ட் பண்றது பெட்டரா? நம்மகிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கு, அது either honeymoon or jewelry. Exactly. ஒரு 1 lakh jewelry 1 lakh இதுதான் ஃபேமிலி நல்ல பிளான் பண்றது அப்படினு. பெட்டர் இல்ல. நான் வந்து என்ன கேட்டிங்கனா வந்து memories are important. So honeymoon. சூப்பர். ரைட். ஓகே. பட் ஜுவல்லரி இல்லாம உட்கார முடியாது இல்ல. ஃபங்க்ஷன் அது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு 500 rupees ஓகே. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சரி அதெல்லாம் சரி, ஓகே. ஸோ அதான் இப்போ இங்கே பேசுறது வச்சே தெரியுது how the film is and அவ்வளோ ஃபன் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் எதுக்காக வந்து மக்கள் பார்க்கணும் அண்ட் உங்களுக்கான ஒரு குட்டி ஃபேன் கூட்டம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நிறைய பேசிட்டேன் நீங்க. ஓகே. பியார் பிரேமா காதல் வந்து நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் கண்டிப்பா பிடிக்கும். பியார் பிரேமா காதல் பார்த்தீங்கன்னா வெறும் லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு. இது வந்து நிறையா லவ்வுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள், நிறைய ஃபேமிலி ஸ்டோரி இந்த படத்தில் இருக்கு. ஸோ மோர் என்டர்டெய்னிங் தென் பியார் பிரேமா காதல்னு நான் பிலீவ் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ அதுக்காக கண்டிப்பாக அது கொஞ்சம் பாருங்கள். ஒன்லி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் August 21st ரிலீஸ் ஆகுது. இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஹிந்தி.
ஹிந்தி அந்த பக்கம் கேமரா திரும்பல, நானே சொல்லிடுறேன் ஹிந்தி. பாத்தீங்களா? டூ ஷார்ட். அப்போ ஹிந்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு மை பெஸ்ட் விஷஸ். Thank you. ஃபீல் குட் ஃபிலிம்ஸும் பண்ணணும்னு மை பெஸ்ட் விஷஸ். Thank you Thank so you, much. Thank you so Deepika. much. Thank you. Yes, 2 days. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.